إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم إنك لعلى خلق عظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்கள் ஒரு வசனத்தை இன்னொரு வசனம் அழுத்தி கூறக்கூடிய பல்வேறு வசனங்களை நாம் பார்க்க முடியும். நீங்கள் சில வசனங்களை பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு வசனம் பல விஷயங்களுக்கு ஆதாரமாக நிற்கும். ஆகவே தெரிந்த வசனம் என்று நினைக்க வேண்டாம். ஒரு வசனமாக இருக்கும், பல விஷயங்களுக்கு அது சான்றாக அமையக்கூடும். அப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு வசனம் தான் லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்ற வசனம். அண்ணல் நபியை அழகிய முன்மாதிரி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த அண்ணல் நபியை அழகிய முன்மாதிரி என்ற வசனம் எல்லா வகையான தலைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய வசனம். ஒரு தலைப்பு அல்ல, இஸ்லாமிய எந்த தலைப்பை நீங்கள் தொட்டாலும் சரி இந்த வசனத்தை முன்மாதிரியாக வைத்து பேசலாம். அப்படிப்பட்ட வசனம் அது. அதுபோல நம்முடைய ஜமாத்தில் இப்பொழுது நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்ற ஒரு தலைப்பில் அதனுடைய தொடராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய சின்ன வயதிலிருந்தே நாம் கேட்ட வார்த்தை தான் அது. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்ற இந்த வசனம் அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்ற வசனத்திற்கு சப்போர்ட்டான வார்த்தை தான். இது போன்று ஏகப்பட்ட வசனங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் பெருமானாருடைய 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானாருடைய வரலாற்று குறிப்புகள், சான்றுகள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படத்தக்க அளவுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. 23 வருஷம். ஆனால் நபிகள் பெருமானாருடைய 40 ஆண்டு காலங்களுக்கு பெரிதாக ஆதாரம் இருக்காது. இறை தூதராக ஆவதற்கு முன்னால் 40 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் பெருமானார். அதற்கு பெரிய சான்றுகள் இருக்காது. சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கலாம், ஆதாரப்பூர்வமான சான்றுகள் இருக்காது. ஆனால் நபியான பிறகு 23 ஆண்டு காலங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு சரியான ஆதாரங்கள் இருக்கின்றன. அதே சமயத்தில் நபியாவதற்கு முன்னால் 40 ஆண்டுகள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் நபிகள் பெருமானார், அதற்கு திருமறை குர்ஆனில் ஒரு வரி இருக்கிறது. ஒரு வரி 40 ஆண்டுகளை மொத்தமாக சொல்கிறது. அந்த வசனத்தை நீங்க பாருங்க. 40 ஆண்டுகள் அது கொஞ்ச நஞ்ச விஷயம் அல்ல. அது 40 ஆண்டுகளை அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றானா, மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்றும் தெரியாது. குர்ஆன்ல இருக்குது. இதெல்லாம் ஆச்சரியமான வசனங்கள். வேதம்னா தெரியாது. 40 வயசு வரைக்கும் வேதம்னா என்ன, ஈமான், இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் ஏதோ ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. நமக்கு 5 வயசு 10 வயசுல குர்ஆன் என்னன்னு தெரியும், இஸ்லாம்னா என்னன்னு ஓரளவு தெரியும், ஈமான்னா தெரியும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றான், மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தது முஹம்மதே, ஈமான் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தது முஹம்மதே என்றெல்லாம் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனாலும் கூட வேதம்னா தெரியாது இல்ல, ஈமான்ல தெரியாது இல்ல, நாமெல்லாம் ஈமான், இஸ்லாம், வேதம் தெரிந்து ஓரளவு நடக்கிறோம்.
வேதம் தெரியாமல் நபிகள் பெருமானார் எப்படி நடந்தார், அதான் முக்கியமான பாயிண்ட். ஈமான் தெரியாது, எப்படி இருந்தாங்க? இன்னும் சொல்ல போனால் கடைசி அந்த சூறாக்கள் அது வரும். அந்த வசனத்தை சொல்றான், நபியே நீர் வழிதவறி இருந்தீர், அல்லாஹ் சரியான வழியை காட்டினான். எப்பேற்பட்ட வார்த்தை இது! வழி தவறி இருந்தீர். லாலன்னா வழி தவறி இருக்கிறது, வளம் லாலின்னு வருது இல்ல, வழிகட்டவர்கள். அதனுடைய ஒருமை சொல் தான் லாலன் என்பது. ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்ற, நீர் வழி தவறி இருந்தீர். அப்ப வேதம் தெரியாமல், ஈமான் தெரியாமல், சரியான வழி தெரியாமல் நீர் இருந்தீர். எப்ப? இறை தூதராக ஆவதற்கு முன்னால். ஆனாலும் இப்படி இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், முகமதே இந்த மக்களிடத்தில் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சொல்லும் பொழுது கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கிறேன். சைக்காலஜியாக ஒரு வார்த்தையை சொல்ல அவங்கள்ட்ட, மனோதத்துவ ரீதியில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, சில வார்த்தை அது எல்லாராலும் சொல்ல முடியாது, நடப்போர்களா சொல்ல முடியும். நபியே நீர் அவங்கள்ட்ட சொல்லு, என்ன சொல்லணும்? இதனால் வரை உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேளும். நபிகள் பெருமானாருக்கு அது தோன்றவில்லை. இப்படி கேட்கலாம் தோணல. உங்களை தான் நான் வாழ்ந்த, என்ன குறைப்பாக நீங்க என்ற என்ன தப்பு இருக்கு, அப்படி கேட்கணும் யாரும் தோணல, ரசூலுல்லாஹ் தோணல. வஹி வருது, லபித்து ஃபீக்கும் உம்ரன் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், இதனால் வரை உங்களோடு வாழ்ந்தேனே, யோசித்து பார்க்க மாட்டீர்களா? 40 வருஷம். இது 40 வருஷம் எவ்வளவு தூய்மையாக வாழ்ந்திருந்தா எப்படி ஒரு வார்த்தை இது! அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சொல்றான், நபியாவதற்கு முன்னால் இஸ்லாம் தெரியாது, பண்பாக இருந்தார்கள். ஈமான் தெரியாது, கண்ணியமாக வாழ்ந்தார்கள். எவனும் விரல மடக்க முடியல. இந்த மோசேவரு அபூ ஜஹல் ஒத்துக்கொள்ள மாட்டான். நபிகள் பெருமானுடைய பண்பில் குறை சொன்னார். இந்த ஊரை கெடுக்க வந்தார்னு சொன்னான். பைத்தியக்காரர், மஜ்னூன், பைத்தியக்காரர், குடும்பத்தை பிரிக்க வந்தவர் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒருவன் கூட நபிகள் பெருமானார் பண்பை குறை சொல்லவில்லை. இது சாதாரண விஷயமா இது? அபூ ஜஹலுக்கு போய் முகம்மது சாராய கடை நிக்காரு அப்படி எவனாவது சொன்னா, அப்படிலாம் இருக்காதுன்றோம். அது எப்படி போவாரு? அவனாலும் போக மாட்டாரு, அப்படி ஆள் கிடையாது. ஒரு பொம்பளைய கைப்பிடிச்சிருக்கிறார், இருக்காது, அப்படி செய்ய மாட்டாரு. அவர் கொள்கையை ஏத்துக்கலங்கிற இப்படிலாம் சொல்லாத, அவர் அப்படி ஆள் கிடையாது. அபூ ஜஹல் ஒத்துக்கொள்ள மாட்டான். இப்படி ஒரு வாழ்க்கை உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. எவ்வளவு பெரிய அவுலியாக்கும் கிடையாது, எவ்வளவு பெரிய மகானா இருக்கட்டும், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா? 40 ஆண்டு காலங்கள் எந்தவித அசிங்கங்கள், அசம்பாவிதங்கள், ஒரு குறைபாடுகள், ஒரு கேவலமான கருத்துகள், ஒரு பொய், புறம், கோளு, அவதூறு, காட்புணர்ச்சி, பொறாமை ஏதாவது கிடையவே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம கெஸ் பண்ணி சொல்லல, இப்படிதான் நபிகள் வாழ்ந்து சொல்ற. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட். எப்பேற்பட்ட வசனம் பாருங்க. இந்த வசனம் எதை சொல்லுது? இவ்வளவு தூய்மையாக வாழ்ந்தார்னு சொன்னா இறை தூதராக ஆன பிறகு இன்னும் வெறுகேறி இருக்கு. இறை தூதராக ஆவதற்கு முன்னால் இப்படி ஒரு வாழ்க்கை. நீங்களே கற்பனை, நீங்கள் யாரை மிகப்பெரிய அவுலியா என்று செய்க நினைக்கிறீர்களோ அவர் இப்படி ஒரு சவாலை விட முடியுமா? எவ்வளவு நல்லவராக இருக்க உலகத்துல சவாலை விட முடியுமா? நம்ம சொல்லலாம், இவர் நல்ல மனுஷன், இவர் அருமையான ஆளு, கண்ணியமான ஆளு, நீங்களும் நானும் சொல்லலாம். அல்லாஹ் சொல்றாங்க, இன்னக்கலாலா குலுகுன் அலீம், மகத்தான குணம் உனக்கு நபியே. என்ன ஒரு வார்த்தை இது! எவ்வளவு மகத்தான குணம்! நீ ரொம்ப மகத்தான. யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுக்கு அர்த்தம் என்ன? அவரை எந்த இடத்தில் இதயத்தில் தூக்கி நாம் வைத்திருக்கிறோமோ அந்த இடத்தில் வேறு யாருக்கும் இடம் கிடையாது. அப்படி வழங்கணும். முதல்ல நபிகள் பெருமானாரை என் நெஞ்சத்தில் நான் வைத்திருக்கிறேன். அந்த இடம் என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு கிடையாது, நான் பெற்ற பிள்ளைக்கு கிடையாது, கட்ட மனைவி கிடையாது, கட்டிய புருஷனுக்கு கிடையாது. நபிகள் பெருமானார் கொடுத்த இடம் வேறு யாருக்கும் இல்லை. ஏன் குர்ஆன்ல அப்படி சொல்லுது? என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என் உயிர் அப்படி சொல்லலாம். எங்க அத்தானா எனக்கு உயிர், எங்க அம்மானா உயிர் சொல்லலாம். என் உயிருக்கு மேல் நபிகள் பெருமானார் என்று சொல்லுங்க அல்லாஹ் குர்ஆன்ல. அத்தான உயிர்னு சொல்லிட்டு போ, என் பிள்ளை எனக்கு உயிர்னு சொல்லிட்டு போ, மனைவி உயிர்னு சொல்லு, என் உயிருக்கு மேல் அந்நபி அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். என்ன ஒரு வாசகம் அது! இந்த நபி ஈமான் கொண்டவர்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த வசனங்களை எல்லாம் மனசுல வச்சா வேற எவரையாவது பின்பற்ற தோணுமா?
என்ன வருமா? யாரா இப்போ சால விட முடியுமா? உங்களோடு வாழ்ந்தேன்னு எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் விட முடியாது, எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் விட முடியாது. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், எங்க ஊர்ல சொல்ல முடியாத. எங்க ஊர்ல போய் உங்களோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள் சொல்ல முடியுமா? எங்க ஊர்ல சொல்ல முடியாது. என்ன என் வயசு என்னோட பெரிய வயசுல சும்மா இருப்பான் இவனா அப்படின்ட்டு போயிடுவானே. என் சேட்டையெல்லாம் அவனுக்கு தெரியுமே, என் நண்பரா இருந்திருப்பானே, எனக்கு பெரிய ஆளா இருந்திருப்பானே, சொல்ல முடியாது. அது ஏன்? அவரவர் தன்னுடைய மனைவிட்ட சொல்லி பாருங்க, மனைவிமார்கள் புருஷத்தை சொல்லி பாருங்க, உன்னோட தானே இவ்வளவு காலம் வாழ்கிறேன், என்ன குறை கண்டாயிரு பொண்டாட்டு சொல்லுங்கள. உங்களுக்கு என்ன குறை இல்ல, வாயை மூடுங்க, போங்க பேசாம. இதான் நடக்கும் உலகத்துல. யாராலும் சொல்ல முடியாத, நபி சொல்ல முடியுத. மனைவிட்ட சொல்லாம, அக்கமக்கம் சொல்லாம, ஊர்ல சொல்லாம, உலகத்துல சொல்லலாம. ஏன் இப்படி ஒரு மனிதர்? அதனாலதான் அவரை தூக்கி மேல முன்னால வையுங்கிறோம். அழகிய முன்மாதிரி. நம்முடைய சிறுவயது பிராயத்திலிருந்து இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பேன், அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கம் இல்லை என்று ஒரு இஸ்லாமிய கீதம் என்ற ஒரு பாட்டு கூட இருந்தது. நாகூர் ஹனீஃபாவுடைய பாடல் அது. வார்த்தை அருமையான வார்த்தை அது. நபிகள் நடந்தால் கேள்விப்பட்டிருக்கோம், செயல்பாட்டில் இல்லை. நபிகள் பெருமான அழகிய முன்மாதிரி என்பது சொல்லி பெருமை பேசுவதற்காக அல்ல, அவர் வழி நடப்பதற்காக. அதுதான் கான்செப்ட், அடிப்படையாக. நபிகள் பெருமானாரை புகழ்ந்து பாராட்டுவதற்காக வந்த வசனமாவது. அவர் வழி நீ நட. எத்தனை வழி? பெரிய பெரிய விஷயங்கள் வேண்டாம், உயிரை கொடுப்பது அப்புறம். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மள்ட்ட இருக்கா? சாதாரண விஷயங்கள்ல நபிகள் நம்மள்ட்ட இருக்க இல்ல, 90% இல்ல. சாதாரண அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லும் பொழுது எல்லோருடைய வாயும் அலைக்கும் சலாம் வரல இல்லையே. சின்ன ஒரு விஷயம் தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் வருதா? அதை நினைவூட்ட வேண்டியிருக்கு. சலாம் சொல்வது சுன்னத்து, பதில் சொல்வது ஃபர்து. பிறகு எல்லாரும் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி என்றால் வழி நடப்பதற்கே தவிர பெருமையாக பேசுவதற்காக அல்ல. அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. துணுக்கு செய்திகள், நபிகளாருடைய வர்ணனை செய்திகள், துணுக்கு செய்திகள். நபிகள் பெருமான காலத்தில் நடந்த சில துணுக்கு செய்திகளை சொல்கிறேன். 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமா அழகிய முன்மாதிரி தான். இந்த 23 ஆண்டு காலங்கள் வாழ்ந்ததை எப்படி சொல்ல முடியும்? 100 வருஷம் வாழ்ந்தாலும் சொல்ல முடியாது. நடந்து காட்டினது. சில விஷயங்களை எடுத்துக்கொண்டால் ஓ நபிகள் இப்படி இருந்தார்களா என்று நம் மண்டையில் ஏற்றிக்கொள்ளலாம், இதயத்தில் வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ விஷயங்கள். அதில் ஒரு விஷயம் சிம்பிள், புகாரில வரக்கூடிய சம்பவம். அஜர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுமிர மினல் கைல் வ குன்து ஃபீமன் அஜரா. இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபி அறிவிக்கிறார், நபிகளாருடைய காலத்தில் சிறுவர்களில் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஒருவர், அதுபோல அனஸ் அவர்களும் சிறுவர் தான். இவங்க எல்லாம் சின்ன ஆட்க, 10-15 வயசு தான். ரசூலுல்லாஹ்வுடைய நபியத்துவம் ஆன பிறகு கூட அவர் சொல்றாரு, தன்னுடைய வயது காலம், தன்னுடைய பெரிய வயதில் சொல்கிறார், அஜர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுமிர மினல் கைல். நபிகள் பெருமானார் எங்களை எல்லாம் அழைத்து குதிரை பந்தயம் நடத்துவார்கள். இது ஹதீஸா வருது. குதிரை பந்தயம். குந்து ஃபீமன் அஜ்ரா, நானும் அதில் கலந்திருக்கிறேன் என்று இப்னு மஸ்ஊத் சொல்றாரு. அவர் 15 வயசாளு. எல்லாரும் நீனும் ஆமா ஏறு, குதிரையில ஏறு, போங்க 1 2 3 இப்படி கற்பனை உண்மையா ரசூலுல்லாஹ் நீங்க இப்படி சொல்லிருப்பாங்களா? ஸ்கூல்ல டிர்மாஸ் நடத்தலாம் 1 2 3 அப்படிப்பாங்கல்ல, போடுவாங்கல்ல பசங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு தலைவனா நின்னுகிட்டு வரிசையா நின்னுங்க, யார் கோயில் ஃபர்ஸ்ட் வரதா பாப்போம். கற்பனை கெட்டுதா? ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோமா? ஒரு 20 முழத்துக்கு பெரிய எவ்வளவு பெரிய தலப்பா இருக்கும், ஒரு 4 முழத்து அப்படி கீழே 4 விட்டுருப்பாங்க, ஜிப்பா முட்டுக்கள் இருக்கும், இப்படியே பேயமா நினைச்சிட்டு இருக்கான் ரசூலுல்லாஹ். அவுலியா ஷேഖனா அப்பதான் வாங்கி வச்சிருக்கான், பக்தி பரவசத்தோடு. இது குதிரை கருவாலம் அப்படியே போவாங்க. வீதிக்கு வர்றாரு, சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வர்றாரு, சின்ன வயசுக்கே குதிரை போது. ஏன்? இஸ்லாமிய அட்டாக் பண்ண பெரும் கூட்டம் காத்துட்டு இருக்கு. தேவைக்காரனா இருக்காத, வீரனாக இரு, மிடுக்காக இரு, தைரியசாலியாக இரு, ஆணவமாக இருக்காது. எப்படி சொன்னாங்க சொல்ல, பொறுமையாக இரு, தைரியமாக இரு, மிடுக்காக இரு, கம்பீரமாக இரு, தற்பெருமையாக, ஆணவமாக, அம்பாவமாக இருக்காது. இப்படி சொன்ன தலைவர் நபிகள் நாயகம்.
வேற யாருக்கும் இந்த ஒரு கருத்து இருக்காதுங்க. சவால் விடலாம், கொண்டு வா பார்க்கலாம். எவற்றை இப்படி ஒரு விஷயம் வராது. ஒரு இறை தூதருடைய மண்டையில தான் அல்லாஹ் உதிக்க வைப்பான். அதை அவருக்கு குர்ஆன்ல சொல்றான், அதையும் சொல்றான் அல்லாஹ். ஏத்திமி குர்ஆனின் கைரி ஹாதா, வேறு குர்ஆனை கொண்டு வா என்று அவர்கள் சொன்னார்கள். நபியே, இவ்வளவு பேசி இவ்வளவு நடந்தும் அவன் மண்டை பாருங்க, அவன் என்னத்தை ஏத்திமி குர்ஆனின் கைரி ஹாதா, வேறு குர்ஆனை கொண்டு வா, அவ் பத்தில்ஹு, அல்லது மாற்றிக் கொடு. நீ சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் எங்களுக்கு பிடிக்கல, அவனுடைய கான்செப்ட் பிடிக்கல, ரூலர் ஏன் பிடிக்கல? அவன் மண்டையில ஒரு ஆணவம் இருந்துச்சு. பிறப்பால் தான் உயர்ந்தவன் என்று அகம்பாவம். இந்த அகம்பாவம் கீழே இறங்காது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வேற எந்த அகம்பாவம் கீழே இறங்கிடும்? அழகு பெருமை அகம்பாவம். அழகு போயிட்டா ஒரு 40 வயசு 30 வயசு அழகா இருக்கான், 50 60 70 ஆயிட்டா மூஞ்சிஞ்சா சுனிங்கிறான். பெருமை பெருமை, அழகு பெருமை ஒளிந்து விடும். அதிகார பெருமை, அதிகாரம் புடுக்கப்பட்டால் பெருமை போயிடும். அழகு பெருமை, அது பணப்பெருமை, பணம் போயிட்டா அகம்பாவம் போயிடும். எந்த ஒரு அகம்பாவம் அழியும் காலம் உண்டு. கல்வி பெருமை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமின்கும் யரது இலா அர்தில் உமரில் கேலா யாலம் பஅதில் முஷையா. அதிகமான ஞானம் இருந்தும் கூட பெரிய கல்வி இருக்கிறது, அந்த ஞானம் இருந்து அவன் முடக்க நிலைக்கு தள்ளப்பட்டால் அறிவு இல்லாமல் போய்விடுவான். குர்ஆன்ல இன்னொரு வசனம் பார்த்தீங்களா? நடைமுறை பிராக்டிக்கல் சொல்லானே, நடைமுறையில பாருங்களேன். மிகப்பெரிய அறிவாளி நீங்க கேள்விப்பட்டு வருதானே, 80 வயசு முடங்கிட்டான், அறிவு இல்லாம போவோம். அப்படின்னா என்ன? ஒண்ணுக்கு போறது தெரியாது, அதான் அறிவு இல்லாம போறது. சாப்பிடணுங்கிறதே தெரியாது, சாப்பாடு தான் கேட்க தெரியாது, என்ன செய்யறோன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆயிட்டு அவன் வீட்டுல உட்காந்துட்டு நீ எப்ப சென்னைக்கு வந்தாம்மா, அவன் இருக்கிறது மதுரையா இருக்கும். உங்களை பார்த்து நீ எப்ப சென்னைக்கு வந்த? ஏங்க இது மதுரை தாங்க. எது மதுரை? இதான் மதுரை. யார் சொல்லாமா? ஒரு மதுரை என்பது கூட மனதில் நிற்காது, சும்மா இல்லை. இது எப்படி 6 மாசம் ஒரு குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாதோ அதோட மோசமா போயிடும் அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். உங்களில் சிலர் முடக்க நிலைக்கு தள்ளப்படுவீர்கள், தள்ளப்பட்டு விட்டால் பல அறிவுடைத்தவன் கூட ஒன்றுமில்லாமல் போய்விடுவான். அகம்பாவம் அப்படி அழிந்து விடும். ஆனால் பிறப்பா நான் உயர்ந்தவன் நினைச்சிட்டான், சாவர வரைக்கும் அகம்பாவம் போவார். நான் பிறக்கும் பொழுதே உயர்வுள்ளது. இதுதான் உலகத்துல நம்ம கேடுகட்ட அகம்பாவம். இதுதான் சில பேர்ட்டா தான் குடும்பம் பெருசு, நான் பெருசு. இஸ்ரவேல் இருக்குல்ல, அதுதான் இஸ்ரவேலர்களுடைய முழுக்க முழுக்க இந்த புத்தி உள்ளவன் தான். எல்லா நாடுகளிலும் 1% 1% கிடப்பான். நான் உயர்ந்த ஜாதி, அதான் அர்த்தம். நான் உயர்ந்த ஜாதி, பிறப்பால் உயர்ந்தவன். இதையெல்லாம் தௌர்படியாக அடித்தார்கள் நபிகள் பெருமானார். ஆகவே வேறு குர்ஆனை கொண்டாடான். இப்படி எத்தனை இருக்கு. ஏன் வேற குர்ஆனை கேட்டான்? செருப்பால் அடிக்கிறது. இது மின் நஃப்ஸின் வாஹிதா, எல்லோரும் ஒரே ஆத்மாவில் உருவாக்கப்பட்டவர்கள். ஆதம் ஹவ்வா என்ற ஒரு ஜோடி தாண்டா, கோடான கோடி மக்கள் அதிலிருந்து வந்தவன் தாண்டா. என்ன உயர் வேண்டி கிடக்கு, என்ன மேற்கால் வேண்டி கிடக்கு. இந்த வார்த்தையை ஜீர்ணிக்க முடியல. அதனாலதான் எத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா பத்தில்ஹு, வேறு குர்ஆனை கொண்டு வா அல்லது சேஞ்ச் பண்ணி கொடு, எங்களுக்கு தகுந்தாப்புல சில வார்த்தையை சொல்லு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் இன்னமா அத்தபி இல்லாமா யூஹா இலைய குல்பா யகுல்னு பத்திலு மின் துகா நஃப்ஸி, என் இஷ்டப்படி இந்த குர்ஆனை மாற்றி தரும் அதிகாரம், தகுதி, உரிமை எனக்கு இல்லை என்று சொல்லவியே. அதான் சட்டம். அந்த தகுதி எனக்கு இல்லை. ஏன் சட்டமாக இந்த குர்ஆனை? ஏன் மூளையில உசேதார? அதை படைச்சவன் எனக்கு சொல்றான், அறிவிக்கிறேன், மூளையில தர்றான், என் இதயத்தில் தருகிறான். அதை நான் சொல்கிறேன், நான் மாற்ற முடியாது. ஏனென்றால் என் அத்தபியோ இல்லாமா யுஹா இலைய, அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை நான் பின்பற்றுகிறேன், எனவே இதை பின்பற்றுகிறேன். இது அகந்த ஒளிஞ்சு வச்சா நான் கண்டுபிடிக்கல அர்த்தம். அல்லாஹ் சொன்னதாப்பா நான் கேட்கிறேன், ஏன் சொல்ல நீங்க கேளுங்கப்பா. அது ஏன் சொந்த சொல்லி இல்லப்பா, சாதாரண விஷயமா இது. ஏன் நபியத்துக்கு முன்னால வைக்கணும்? ஏன் அவர் அழகிய முன்மாதிரி? இந்த தூதரை பின்பற்றினால், இந்த தூதரை கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டது. ஏன் சட்டம்? என் தூதர் சொல்ல கேட்டியா? ஏன் சொல்ல கேட்டது அர்த்தம். தூதர் சொல்ல கேட்டது அர்த்தம் இல்ல, அல்லாஹ் சொல்ல கேட்டது அர்த்தம். இது வேற யாருக்கு சொல்ல முடியும்? அபூபக்கர் சித்திக்கு சொல்ல முடியாத? அபூபக்கர் சித்திக்கு சொல்ல முடியுமா? இத உங்களுக்கு சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய சஹாபாக்கள், அவுலியாக்கள், ஷேகுமார்கள், யாருக்கும் இதை சொல்ல முடியாது. எப்படி? என் தூதரை கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டா என்பது போல
சஹாபாக்கள் கட்டுப்பட்டு விட்டால் அப்படி சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களோடு நானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள் யோசித்து பாருங்கள் என்று அபூபக்கர் சித்திக் சொல்ல முடியாதுயா. உமர் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல இருக்கு. வகுன்து பலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்தின் ஓரத்தில் கிடந்தீர்கள் நீங்கள். யாரு? சஹாபாக்கள். நரகத்துக்கு போற எல்லா செயலையும் சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி இல்லையாமா. நரகத்தில் விளிம்பில் இருந்தீர்கள் நீங்கள். விழுந்தா நரகம். அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து காப்பாத்தி உங்க அல்லாஹ்வுடைய கண்ணில் நீங்க தப்பிச்சீங்க. யாரு? அபூபக்கர் சித்திக். சஹாபாக்கள். சஹாபாக்களை சொல்ல முடியாது. மற்ற அவுலியாக்களை மாத்திரம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு அவுலியா ஷேக் மாறு அவரை கூப்பிடாது. இந்த வசனத்தெல்லாம் விலகிட்டா கனவில் கூட தோணாது. கனவில் கூட யாருக்கு முன்னால் வைக்க முடியாது. பேர்பட்ட ஒரு மகான் மேதை நபிகள் பெருமானார் குதிரை பந்தயம் நடத்தினார் அப்படின்னு வருது. நானும் குதிரை பந்தயம் அதில் கலந்திருக்கிறேன். அதே சிறுவர் அனஸ் அவர்கள் இருக்கிறார். வீதியிலே செல்லும் பொழுது இதை நான் பல முறை சொன்னாலும் இந்த ஒரு வசனம், இந்த ஹதீஸ் பல்வேறு விஷயங்களுக்கு சான்று. சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து அரசு சொல்வாராம். அவர் பெரியார் ஆன பிறகு, ரசூலுல்லாஹ் பிறகு தெருவில் சின்ன பையனை பார்ப்பாங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு அனஸ் சொல்லிட்டு, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃபாலுஹு, ரசூலுல்லாஹ் இப்படிதான் நடந்து கொண்டு இருந்தார். இதுதான் நபி வழிகிறது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கமே இதுதான். என்னைக்கா ஒரு தடவை பார்த்து சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லை, எப்ப பார்த்தாலும் அப்படித்தான். இதுல என்ன சலாம் சொல்லுவாரு? அகந்தை குறையும். அவன் சின்ன பையன், பெரிய ஆளு, அகந்தை ஒழிஞ்சுவோம். பழைய பாருங்க, ஒரு சாதாரண பொறுப்புல இருந்த எனக்கு நான் பார்த்திருக்கேன். ஒரு பொறுப்புல வருவாரு, ஒரு செயலாளர், பொறுப்பாளர், தலைவரான்னு வச்சிருக்கேன். எல்லா ஜமாத்துல இது இருக்கு. வந்துட்டா என்ன ஆகும்? அதுக்கு முந்தி சலாம் சொல்லியிருப்பார் நம்மளை பார்த்து. அவர் ஒரு பொறுப்புக்கு தலைவர் ஆயிட்டாருன்னா நம்மளை பார்த்தோன்னு மெதுவா குறிஞ்சிருவாரு. நம்ம ஒரு சலாம் சொல்றோமா இல்லையா பார்ப்போம். என்ன புத்தி இது, கேவலம். அப்படி நான் பார்த்திருக்கேன். இப்படியே பார்த்துட்டு போவாங்க. நம்ம சலாம் பொய். அதை சலாம் சொன்னால் நீ முதல்ல சொன்னா ஒரு எவ்வளவு உயர்வு அது. 1000 அதிகாரிகள் சல்யூட்டை விட ஒரு சாமானியுடைய சலாம் உயர்ந்தது, சாதாரண கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய நிம்மதி, அல்லாஹ் உனக்கு நிம்மதியை தருவாராக இந்த பிரார்த்தனை, அது சலாம். அல்லாஹ் உனக்கு நிம்மதியை தருவானாக. 1000 கோடி இருந்தாலும் நிம்மதி வந்துருமா? அல்லாஹ் உனக்கு நிம்மதியை தருவானாக இந்த பிரார்த்தனை சலாம். அதை நபிகள் பெருமானார் சிறுவர்களை பார்த்து, என்ன பார்த்துட்டீங்களா சலாம் சொல்லுங்க அப்படி சொல்லல. நபி அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், ஆணவம் ஒளியும். சிறுவர்கள் மீது அன்பு செலுத்துவது என்பது வளரும். சொர்க்கம் கிடைக்கும் தெரியுமா? சலாம்ங்கிறது என்ன? சொர்க்கம் கிடைக்கும். எப்படி சொல்லட்டா? லா தத்ஹுல் ஜன்னத் ஹத்தா துமினு, நீங்கள் சொர்க்கம் வேண்டுமானால் ஈமான் கொள்ளுங்கள். வலா துமினு ஹத்தா தஹாபு, உங்களுக்கு ஈமான் வேண்டுமானால் உங்களுக்குள் நேசமாக இருங்கள். உங்களுக்குள் நேசம் வேண்டுமானால் சலாம் சொல்லுங்கள். அப்ஷு சலாம், சலாத்தை பரப்புங்கள். சொல்றதுன்னா எப்ப பார்த்தாலும் பாக்குறதெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். பாக்குறதே சொல்லுங்க. சலாத்தை பரப்புவதன் மூலமாக அன்பு மேலோங்கும். அன்பு மேலோங்குவதன் மூலமாக ஈமான் வலுப்பெறும். ஈமான் வலுப்பட்டால் சொர்க்கம் கிடைக்கும். சலாத்துடைய தொடர்தான் சொர்க்கம், சும்மா இல்ல. இது யார் சொல்லி தந்தா? ரசூலுல்லாஹ் தானே சொல்றாங்க. அந்த ரசூலுல்லாஹ் தனக்கு சொர்க்கத்துக்காக சில பேர் பார்த்து கற்பனை பண்ணி பாருங்க. சொர்க்கம் கிடைப்பதற்காக நபிகள் பெருமானார் காட்டி தந்த வழிமுறை. சிறுவர்களை பார்த்து சலாம் சாதாரண விஷயம் இல்லை. இது நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க அசால்ட்டா. உங்களை விட சிறுவர்களை பார்த்து சலாத்தை முந்துகள். அழகிய முன்மாதிரி இதுவும் ஒன்று. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அன்புக்குரியவர்களை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி ஏகப்பட்ட விஷயம். ஒரு சில இந்த துடுக்கு செய்தி மனசுல வச்சுக்கிடுங்க. மக்தப்ல ஒரு அஜத் இருக்காருல, அலிப சொல்லி கொடுக்காருல, அவர் தான் பசங்களை யாராவது பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு அப்படி சொன்னா அந்த அஜத்துக்கு இருக்கிற மதிப்பே வேற. ஹை லெவல்ல போயிருவாரு. அருமையான அஜர்த்ரா, என்ன குணம் தெரியுமா? நம்ம விளையாட்டு பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. அப்புறம் என்ன ஆகும்? அஜர் தூரமா வரும்போது இவனே அஸ்ஸலாமு அலைக்கும் திட்டுவான். அவனுக்கு வெக்கமாயிரும். இவ்வளவு பெரிய மனுஷன் நம்மளை பார்த்து சலாம் சொல்றாரு, நம்ம அவன் கவனிப்பான். சொல்லி பாருங்களேன்.
நீங்க உங்களை சின்ன பையனை சொல்லுங்க, 2 தடவை சொன்னா போதும், 3ஆவது வாட்டி தூரத்துல அண்ணா சலாம் அலைக்கும் வந்துருவான். அவனை எனக்கு சலாம் சொல்லு என்று சொல்வது அகம்பாவம், அவனை சொல்ல வைப்பது நபிகள். சொல்ல வச்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நபிகள் நாயகம் காலத்துல இருக்கு. ஒரு விஷயம், ஒரு முறை மதீனாவில், அதாவது இது சின்ன விஷயம், மிகப்பெரிய விஷயத்தை நான் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் பயங்கரமான ஒரு புரளி ஒன்று, வதந்தி வந்து பிறை வருகிறது. யாரோ போட்டு விட்டான். இந்த வதந்தி புரளி எல்லாம் இஸ்லாத்துல பயங்கரமான குற்றம். அதை ஒரு தனி தலைப்பா பேசணும். எங்க பார்த்தாலும் மதீனா மக்கள்லாம் அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவுல கொந்தளிச்சு போய் கிடக்காங்க. சஹாபாக்களை அட்டாக் பண்ணி மதீனாவை அழிப்பதற்கே ஒரு பெரும் கூட்டம் வந்து கொண்டு இருக்கிறது கேள்வி. நம்மளுக்கே 12-1 மணிக்கு ஒரு திருட்டு போய் தெருவுக்குள்ள வந்தா 2 பேர் கத்தி நிக்காம துபாய் நிக்காம எல்லாம் வெளியே ஓடி வந்துரும்ல, யாரு 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 யாருன்ட்டு. அப்போ சஹாபா பெருமக்கள்லாம் வெளியே வந்து நிக்கிறாங்க. கற்பனை ஒண்ணுங்க, எந்த திசையில் எதிரிகள் வருகிறார்கள் என்று கற்பனையாக கேள்விப்பட்டார்களோ அந்த திசையை நோக்கி சஹாபாக்கள் மெதுவா நடந்து போறாங்க. அதே திசையில் இருந்து ஒரு குதிரை வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. குதிரை கிட்ட வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ். இத கற்பனை பண்ணுது. இப்ப ரசூலுல்லாஹ் தலப்பா கட்டி குனிஞ்சா வந்துட்டு இருப்பாங்க. குனிஞ்சு போகணுங்கிறது சரிதான், அதற்காக குருட்டு பக்தியா இருக்க வேண்டியது இல்லை. பெண்ணை பார்க்க கூடாது, பார்வை கீழே குனிங்கிறது ஓகே. அதுக்காக பக்தி பரவசத்தோடு தன்னை ஒரு மதகுரு மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி நான் வந்து சுவாமி நீங்க எல்லாம் என்ற ஆசீர்வாங்க இப்படி போக கூடாதாமா. குதிரை எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் துராஉ வதந்திதான், புரளிதான், கவலை இல்லை, போக பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. சஹாபாக்கள் கேள்விப்பட்டு வெளியே வந்து புரளி என்று விளங்குவதை நபிகள் பெருமானா போய் அட்வான்ஸா போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க. இல்லை, அது உண்மையா போய் அங்க கன்விஷன் இருக்கிறத புரளி இல்லை, யாரும் இல்லை. லம் துராஉ போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கற்பனை கிட்டுதாங்க. ரசூலா எவ்வளவு ஸ்பீடா போயிருப்பாங்க குதிரையில. போயிட்டு வந்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ் பஹ்ரூன், இந்த குதிரை கடல். மின்னல் வேகத்துல போய் நம்ம சொல்லுவோம்ல, அரபியருடைய செயல், அரபி வார்த்தையில கடல் மாதிரி பறக்கிறோம் போல இருக்கு. நம்ம நாட்டுல மின்னல், அது கூட ரசூலுல்லாஹ் நாம் போயிட்டு வந்துட்டாங்கல, இந்த குதிரை மின்னல் வேகத்தில் போறது. நம்ம ஆள் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்ல 2 வீலர் போயிட்டு வரலாம். என்ன ஸ்பீடா போறோம் தெரியுமா? யாரு பின்னால பைக்ல இருந்தீங்கன்னா போடுங்கிறாதீங்க, சூப்பரா ஓட்டுறேன் அப்படி இன்னும் அவ்வளவுதான் போய் சாவ வேண்டியது. இது ஆபத்தான போல்றாதீங்க. அந்த திறமை என்பது அந்த 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 வண்டிக்கு இருக்கிற திறமைன்னு ஒண்ணு இருக்கு, அது இல்லாத போக முடியாது. நபிகள் இந்த குதிரையுடைய திறமையை பாராட்டினார். என்ன ஸ்பீடா போகுது? அது அபூ தல்ஹாவுடைய குதிரை. அபூ தல்ஹாவை பொறுத்தளவு பெரும்பாலும் எப்படின்னா போர் சம்பந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருப்பார்கள் அபூ தல்ஹா அவர்கள். அதுல இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன், டைம் இல்லைன்னாலும் ஒரே ஒரு சம்பவம். ஒரு முறை போர்க்களத்தில் இருந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த போர்க்களத்தில் அம்புகள் எல்லாம் குறைவாக இருந்தது. அம்புகள் ஈட்டில இருந்து அடிப்பாங்க, வில்ல இருந்து அடிப்பாங்க, அம்பு குறைவாக இருந்தது. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உன்சுஹாலி அபீ தல்ஹா, உங்கள் அம்புகளை எல்லாம் வீணாக்கி விடாதீர்கள், அபூ தல்ஹாட்ட கொடுங்க. ஏனென்றால் அவர் குறி வைப்பதில் கெட்டிக்காரர். நம்மளே இருப்பாங்க சில பேர், ஒரு கல்ல அடிப்பாங்க, நம்ம 10 கல் அடிப்போம், ஒரு மாங்காய் கூட விடாது. சில பேர் ஒரு கல் அடிப்போம், 7-8 மாங்காய் வந்துடும். பார்த்திருக்கீங்களா? அது ஒரு திறமை. அப்படி ஒரு டேலண்டான திறமை அபூ தல்ஹா அருமையாக அடிப்பார். நபிகள் பெருமானார் சொன்னார், உன்சுஹாலி அபீ தல்ஹா, அம்புகளை வீணாக்கி விடாதீர்கள், எல்லாம் அவற்றை கொடுங்க. அபூ தல்ஹா வாங்கி நிக்கிறார் போர்க்களத்துல. நபிகள் பெருமானார் அவர் பின்னால் நிக்கிறாங்க. இவர் அபூ தல்ஹா அம்பு அடிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பார்க்கிறாங்க. யாராவது அபூ தல்ஹாவை அடித்து விடக் கூடாது, நான் சகோதரன் அடிச்சிடக் கூடாது, போர் என்ன ஆகுறது, என்னுடைய சகோதரன் உயிர் விட்டுற கூடாதுல்ல, எட்டி பார்க்கிறாங்க. இது அபூ தல்ஹா கவனிக்கிறார். அவர் எவ்வளவு டேலண்டா இருப்பாரு. யார சொல்லா லா துஸ்ரி, யார சொல்லா எட்டி பார்க்காதீர்கள், யுஸீபுக ஸஹமும் மின் ஸிஹாமில் கௌம், நீ எட்டி பார்க்கிறது எனக்கு தெரியாம போயிடும், எதிரியோட அம்பு உங்களை தாக்கக்கூடும், வேண்டாம், எட்டி பார்க்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். நஹரி தூன நஹரிக்கு யார சொல்லா, என் இதயம் உங்களுக்கு கிடையமாகட்டும், நான் சாவுறேன், உங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது.
எப்பேற்பட்ட தலைவராக இருந்தா உயிருக்கு என் உயிரை கொடுக்கிற நீயதாருங்க. அந்த தலைவர் உயிரை கொடுத்தாருல, நப்சுக்காலையும் ஹசராத், நபியே கவலையால் உன் உயிரை விட்டு விடாதே. அந்த மக்களுக்காக உயிர் கொடுக்க தயாராக இருந்த நபிகள் பெருமானார். அதான் தனியை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கல்ல. உயிர் போன ஆச்சரியம் இல்லையே, தனியை போய் சாகிற விஷயமா? எதிரி ஒரு 10 பேர் தான் என்ன அவங்க கதி? போவானா இந்த யாராவது என் தலைவனாவது என் ஜனாதிபதி பிறந்தவர் எவனா இருக்கட்டும், ஏய் நீ போ, நீ போயிட்டு வா, ஒரு அஜித் போவாரா, எல்லாரும் போய் பார்த்துட்டு வாடா. ரசூலுல்லாஹ் போறாங்க. கற்பனை கெட்டாத விஷயம் அல்லவா இது? சும்மாவா? இன்னக்கலாலா குலுக்குன்னு அது மகத்தான குணம் நபிகள் பெருமானாருக்கு. எல்லோருக்காக உயிர் கொடுக்க தயாரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மக்கள் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்ற கவலையால் உயிரை விட தயாராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் பெருமானாருக்கு நம்ம இதயத்துக்கு எந்த இடத்தை கொடுத்தோமோ அந்த இடம் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இல்லை, பெற்ற தாய் தகப்பனுக்கு இல்லை. பெற்ற தாய் தகப்பன் உயிர் தான், உயிருக்கு மேல நபிகள் நாயகம். இதை உணர்ந்து கொண்டால் நம்முடைய கனவில் கூட நபிகள் பெருமானாருடைய தவிர வேறு எவரையும் பின்பற்ற மாட்டோம். அப்படி நபிகள் பெருமானாரை பின்பற்றுவதன் மூலமாக இம்மையில் நிம்மதி பெறலாம், மறுமையில் சோனம் பெறலாம். அது போன்ற பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தருவானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.